சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்து உட்கார்ந்திருக்கீங்க? டேய், வெறும் கையோட வந்திருக்க? ரொம்ப பசிக்குது. மாத்திரை வேற போட்டேன். என்ன ரெடி பண்ணிருக்கியோ அதை சீக்கிரமா எடுத்துட்டு வா. அப்பா சாரிப்பா, இப்பதான் அடுப்புல பொங்கல் வச்சிருக்க. மத்தெல்லாம் இனிமே தான் ரெடி பண்ணோம். அதுக்குள்ள பசி நீங்க வந்து உட்கார்ந்து மாத்திரை போட்டேன்டா. பொங்கல் எப்ப ரெடி ஆகுறது? நீ பிரெட் ஆம்லெட் ஆவது எடுத்துட்டு வா போ. பசிக்குது போ. என்ன பாண்டி, அவர்தான் குழந்தை மாதிரியாச்சே, பசி தாங்க மாட்டாரு. ரொம்ப பசிக்குதுன்னு வேற சொல்றாரு. சீக்கிரம் ஏதாவது எடுத்துட்டு வா. சரிம்மா, தோசை இருக்கு. நான் தோசை விட்டு எடுத்து வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு போ. இத 10 நிமிஷம் வந்துறேன். போட்டேனா ரொம்ப பசிக்குது. பிசினஸ் பிசினஸ்னு சொல்லி நம்ம 2 பேரும் இந்த குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருந்தோம். எப்பவாவது டைம் கிடைக்கும் போது நான் கிச்சன் பக்கம் போவேன், உங்களுக்கு பிடிச்சத சமைப்பேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து உங்க ஃப்ரெண்டுங்களை பார்க்கணும்னு வெளியில கிளம்பி ஈவினிங் வரைக்கும் நீங்க வீட்டுக்கே வர மாட்டீங்க. நானும் இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு அப்படியே விட்டுடுவேன். ராஜி, கடந்த காலத்திலயும் சரி, நிகழ்காலத்திலயும் சரி, ஏன் எதிர்காலத்திலயும் சரி, நிக்காம ஓடிக்கிட்டு இருக்குன்னா வாழ்க்கையோட சக்கரம் சரியா போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு நம்ம நினைவுகளை அசைப்போடுறோமோ அன்னைக்கு ஓய்வு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம அந்த நினைவுகளை நினைக்கும் போது எனக்கு 5 வயசு குறையிற மாதிரி தெரியுது. நம்மளுடைய ஆரம்ப கால கட்டத்துல நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடுவ. உனக்கு சாப்பாடு பத்துமோ பத்தாதோன்னு நான் வயிறு நிறைஞ்ச மாதிரி அரையும் குறையுமா சாப்பிடுவேன். அந்த மாதிரி கணவன் மனைவிகளும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து பெரியவங்களை மதிச்சு வாழ்க்கையோட சந்தோஷத்தை சரிக்கு சமமா பகிர்ந்துகிட்டு வாழ்ந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. எங்க உங்க சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம் பசிக்கு தெரியாது. எங்க இவன் 5 நிமிஷத்துல தோசையோட வரேன்னா போனவனை இன்னும் காணோம். பாண்டி, என்னாச்சு பாண்டி? கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். அம்மா ரெடி. அப்பா வந்துட்டேன்பா. வா வா வாடா. வந்துட்டேன். குட் மார்னிங் மா. குட் மார்னிங். மார்னிங். சுட தோசை ரெடி இருக்குப்பா. எவ்வளவு நேரம்? இந்த தோசை. என்ன பாண்டியண்ணா இவ்ளோ லேட்? 2 பேரும் டைமுக்கு ஆபீஸ் போகணும், நிறைய மீட்டிங் இருக்கு. இவ்ளோ பொறுமையா கொண்டு வரீங்க? சீக்கிரம் சாப்பிடுங்க. சௌந்தர்யமா, அப்பா காலை மாத்திரை போட்டாரு. தோசை அவருக்கு தான். அப்பா நீங்க சாப்பிடுங்கப்பா. இல்லடா, நீ முதல்ல சாப்பிட்டு நான் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிடு. அப்பா இல்லப்பா, ஏய் இது அப்பாவுக்கு போட்டது. அவர் பசி தாங்க மாட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல. ஏங்க 2 பேரும் வீட்ல தானே இருக்காங்க, அவங்க எப்ப வேணாலும் சாப்பிடுவாங்க. சாப்பிடுங்க. அப்பா அம்மா. அப்பா ஏ சௌந்தர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க லூசு மாதிரி? சூர்யா, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? சாப்பிடுங்க.
கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். ரங்கசாமி கூப்பிடுங்க. ஓகே மேடம். மே கமின் மேடம். எஸ் கமன். அக்கவுண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் மேடம். ஆடிட்டர் காமிச்சாச்சா? அனுப்பிட்டேன் மேடம். வேற ஏதாவது பேலன்ஸ் இருக்கா? நேத்து வரைக்கும் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு மேடம். பேலன்ஸ் எதுவும் இல்ல. நான் அப்படி பேலன்ஸும் வைக்க மாட்டேன் மேடம். வெரி குட். நான் கூட அப்படிதான், எதுவுமே பேலன்ஸ் வைக்க மாட்டேன். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வர வேணாம் மேடம். உங்க பேலன்ஸ் ஒர்க் ஏதாவது இருந்தா மேடம், ஐ டோன்ட் நீட் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ரங்கசாமி. நீங்க இங்க வேலை பார்த்தா நான் தான் உங்க எம்டி. ஆனா நீங்க என்ன எம்டியாவே ஏத்துக்கல. உங்க எம்டி வீட்ல இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவங்க கிட்ட வேலையை பாருங்க. அங்கே வேலை பாருங்க, இங்க எல்லாம் வர வேணாம். இல்ல மேடம், அது வந்து நீங்க கிளம்பலாம் ரங்கசாமி. மேடம். ஜஸ்ட் கெட் அவுட். மேடம் ஏன் மேடம் இப்படி? அம்மா அம்மா என்ன சூர்யா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அம்மா எங்கக்கா? மேலதான் இருக்காங்க. அம்மா சூர்யா என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா போறான்? என்ன விஷயம் தெரியலையே. சூர்யா. ஆமா கரெக்ட். அம்மா எஸ். அம்மா ஆ சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே. என்ன சூர்யா, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர? அதுதான் சித்தி நானும் கேட்டேன், பதிலே சொல்லாம வந்துட்டான். அம்மா சௌந்தர்யா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியலம்மா. அவ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது அப்படியே விடாதீங்கம்மா. நீங்க கொஞ்சம் கேளுங்கம்மா, அமைதியா இருக்காதீங்க. டேய், என்ன நடந்ததுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு வந்து சௌந்தர்யா மேல கம்ப்ளைண்ட் சொன்னா எப்படி? அதானே, டென்ஷன் ஆகாம முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சூர்யா. என்ன நடந்தது, சௌந்தர்யா என்ன பண்ணான்னு சொன்னா என்ன விட நீங்க 2 பேரும் தான் பயங்கரமா டென்ஷன் ஆவீங்க.